வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவல், ஆன்மீக தகவல் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஒரு சிறப்பான தகவல்னு சொல்லலாம், ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். என்ன தகவல் அப்படின்னு பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிழமைக்கும் ஒரு பலன்கள் இருக்குது. இந்த கிழமையில் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நியமங்கள் இருக்குது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய வாரத்தின் முதல் நாளாக பார்க்கப்படுது. பெரும்பாலான நாடுகளில் இதை ஒரு விடுமுறை நாளாகவே அனுசரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாத மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் சூரிய பகவானுக்கு உரிய நாள் அப்படின்றதுனால சூரிய வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம் பிரயாணம் பண்ணுறது, சிவலிங்க தரிசனம், ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் முன்னோர்களை வழிபடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புதிய ஆற்றலையும் வெற்றியையும் தரும் நாளாக தான் இதை பார்க்கப்படுது. ஞாயிற்றுக்கிழமையோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால சூரியனை காலையில் எந்திரிச்சது சூரியனை வணங்குறது ரொம்பவே நல்லது. இது ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் நமக்கு தருது. கோயில்களுக்கு செல்வதன் மூலமாக நம்மளோட நோய்களை போக்கி காரிய வெற்றி தரும். உடலை வலுப்படுத்தவும் உடல் நலம் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணுன்னா, ஆவணி மாதம் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருக்கிறது பித்ரு சாபத்தை நீக்கவும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வழிவகுக்குது. தன்னம்பிக்கையின் அதிகரிக்க சூரியன் நிறமாக கருதப்படுற செம்மஞ்சள், அதாவது ஆரஞ்சு நிற உடைகளை அணிவது ரொம்பவே சிறந்தது. கோதுமை சார்ந்த உணவுகளை கடவுளுக்கு இந்த நாளில் நீங்கள் படைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்குவதை தவிர்த்துடணும். ஞாயிற்றுக்கிழமைன்றது வேலையின் களைப்பை நீக்கி உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியோட நாளாக தான் இதை கருதப்படுது. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விரிவான தகவலை நம்ம இது மூலமாக பார்த்தோம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி வரும் பதிவுகளில் ஒரு கிழமைக்கும், திங்கக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எந்தெந்த கிழமையில் எந்தெந்த பலன்கள் இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக பதிவில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவலிங்கம் தரிசனம் செய்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.